இன்றைக்கி வந்து PKXDன்னு ஒரு கேம் தான் விளாட போகிறோம். அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இது புது அப்டேட் போட்டிருப்பாங்க. நான் இந்த கேமில் நிறைய அப்டேட் போட்டிருக்காங்க. இந்த கேமை நான் 5 to 7 years அந்த மாதிரி விளாடிட்டுருக்கேன். ஸோ வந்து வாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் பார்த்து கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம். சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன், ஆனால் என் வாய்ஸும் உங்களுக்கு கேட்காது. இதில் வந்து நிறைய உங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. எடுத்த உடனே நான் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. என் வீடு எங்க? ஐயோ, ஃபஸ்ட் டைம் இந்த அப்டேட்டுக்கு வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்ட்டு பார்ப்போம். ஸோ திரும்பி நம்ம வந்தோம். அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது. இது செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வாங்க இது என்னன்னு பார்ப்போம். வாவ், சரி போதும். அதாவது அப்டேட் வந்துருக்கான்னு பார்ப்போம். டிஸ்க்கு போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, நம்ம இது பேபி அப்டேட்னால நம்ம கொஞ்சம் குட்டியோண்டு ஆனால் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஷன் ஸ்டார் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான பேர் போகிறாங்க. நம்மளும் போகலாம் வாங்க போகலாம். ஓ, லோடாவது. Did you know to remove the garment, just click again on the selected item. ஓகே கைஸ், எனக்கு என்ன மாதிரி கேமு லைட்டாக எனக்கு புரிய வந்துடுச்சு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ மேலே ஏதாவது டைட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா ஸ்டூடெண்ட் மாதிரி பண்ணணும். வில்லன், ஓகே வில்லன் மாதிரி நம்ம போய் போட்டுட்டு வந்துடலாம். வில்லன்லாம் எப்படி இருப்பாங்க? நானும் வில்லன் கிடையாது. எதுக்கு வில்லன்னாங்க? ஒரு வேளை இங்கிலீஷில் வில்லன்னா வேறையோ? வில்லன்னா கையில் கத்தியில் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போய் போடும். வில்லன் மாதிரி ட்ரெஸ் எங்கேயாவது இருக்காப்பா? வில்லன் ட்ரெஸ்ஸை வந்து போடுவாங்க. வில்லன் ட்ரெஸ் வேணும் பண்ணிட்டு. இது வில்லன் ட்ரெஸ்ஸு தான் இல்லையா? ஜோக்கர் ட்ரெஸ். இதுதான் வில்லன் ட்ரெஸ்ஸு. நாங்கள் இதுதாங்க வில்லன் ட்ரெஸ்ஸு. இது வில்லன் ட்ரெஸ்ஸா? இல்லை கிடையாது. முன்னாடி போட்டு ஏமாத்திட்டாங்க நம்மள. வாங்க இப்படியே போயிட்டு இதுக்கு மேட்சிங்காக ஒரு பேண்ட்டை போட்டால் வில்லன்னு சொல்லுவாங்க. முடிகிற டைமுக்குள்ளே போட்டுருந்தோம், இல்லைன்னா வில்லன் மாதிரி தான் பேசியிருக்கேன் நான் நினைக்கிறேன். விடுங்க. நெக்ஸ்ட் என்னது? ஷூ போட்டுட்டு வந்துடலாம். போட்டுக்கிட்டு வந்துடலாம். இல்லை, ஒரு பிளாக் கலர் ஷூ மாதிரி ஏதாவது இருக்கா? இதுதாங்க வில்லன் மாதிரி இது. வா போகலாம். வில்லன் மாதிரி இருக்கேனா ஜோக்கர் மாதிரி இருக்கேனா? சரி வாங்க போகலாம். இது பேகு போல். இவன் தான் பார்க்க வில்லன் மாதிரியெல்லாம் வந்து வில்லன் மாதிரி இல்லைனா இப்போ வந்து ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இதை வந்து நம்ம ஃபேதர் வச்சுட்டு வில்லன்ன்றான். வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு இமோட் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம பார்க்க வில்லன் மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஏர் கலர் என்கிட்ட ஏரே இல்லையே. ஃபஸ்ட்டு
நான் வில்லன் மாதிரி இருக்கேன். ஏதோ ஓகேவாக தான் இருக்கேன். ஐயோ 40 செகண்ட் நான் பேசிக்கிட்டே அது டைம் பார்க்காம விட்டுருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து இது என்னது கண்ணாடி இமோஜி அந்த மாதிரி வச்சுக்கலாம். இமோஜி பிடிக்கல, அதனால் கொஞ்சம் மாற்றிடுவேன். இது சூப்பரு. அப்புறம் என்னத்துக்கு கண்ணாடி போகும்? 14 தான் நெக்ஸ்ட் ஒன்று போட்டே தான் ஓகே நம்ம போய் நின்னாச்சு. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எத்தனை ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம். நம்மள மாதிரி ஒருத்தர் வச்சு எல்லாரும் ஒன்று தான். ஓகே நம்ம வந்து வின் ஆயிட்டோம். ஐயா என்ன கேவலமா. ஓகே மணி கலெக்ட் பண்ணிடலாம். நான் சொன்னல இந்த மாதிரி நான் 5 years 7 years அந்த மாதிரி விளாட்ருக்கேன்னு. என்னோட காசு மட்டும் பாருங்கள். 1,25,105 rupees நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரேசி ரன்னு ஒரு கேம் இருக்குங்க. அது வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அதில் வின்னாதான் நமக்கு நிறைய காசு வருவாங்க. ரேங்க் வைஸ்லாம் இருப்பாங்க. இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு ஓடினேன், செகண்ட் ஓடினேன், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த கேம் எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த கேம் தான் நம்ம இன்னைக்கு விளாட போகிறோம். நம்ம 5க்குள்ளே வரலாம், பார்க்கலாம். இந்த கேம் விளாட்றப்போ நான் இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். அப்போ தான் ஒரு இது இருக்கும். இதெல்லாம் இதுதான் இருக்கும். ஓகே ஐயோ சூப்பர் கைஸ், நான் கேவலமாக அவுட் ஆகிறேன். ஓகே இந்த டேர்னிங் வந்து சென்சிட்டிவிட்டி சில டைம் இந்த கிரேசி ரனில் மட்டும் இருக்காது. ஏன்னா இது கிரேசி ரன் இல்லையா, அதனால் இருக்காது. ஓகே எல்லோரும் என்னை விட்டு முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம லேட்டாக தான் வருவோம்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ சூப்பராக பக் ஆகுது. ஸோ இந்த கேமில் நம்ம வெளில போயிடலாம். ஏன்னா வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டனால எனக்கு இந்த கேம் வேணாம், நம்ம அப்புறமா விளையாடிக்கலாம். இப்போ கிரேசி நமக்கு ஒன்றும் தட்டி போகலாம். ஸோ இது நம்ம கொஞ்ச நேரம் விளையாட்டி இது பார்ட் 1 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எதோ கிஃப்ட்டு க்ளைம் பண்ணியிருக்கோம். 300 கிடச்சிருக்கு. வீக்லியில் ஒன்றும் கிடைக்கல, பேபி சீசனில் ஒன்றும் கிடைக்கல. ஸோ லெவல் அப் யுவர் பெட். ஓகே என்கிட்ட நிறைய காசு இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெட் வாங்க பிடிக்கல. ஸோ அந்த கேம் வந்து நீங்கள் விளாட்னா ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி இதில் பீஸா டெலிவரிலாம் சூப்பராக பண்ணலாம், அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பீஸா டெலிவரி இருக்குதுங்கள, அதுக்கப்புறம் வந்து
ஃப்ரூட் கலெக்டிங் கேம்ஸ் அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த கேம் அவ்வளோ பக் ஆகாது நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு விளாடி. ஸோ அதான் இந்த டைமிங்குள்ளே முடிக்கணும். அப்படி இந்த டைமிங்குள்ளே நல்லா ஃபாஸ்ட்டாகவே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு காசு கிடைக்கும், ரொம்ப நிறையவே நம்மளுக்கு காசு கிடைக்கும். சரிங்களா? ஐயோ இது வேற ஒன்று புக் பண்ணி விடுது பக்கால. நானே தான் போயிட்டு இடிச்சுக்கிட்டேன். அதில் பீஸா இதில் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிட்டேயே ஆகிக்கிட்டே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட்மின் இருக்காரு. நான் வந்து பிஎஸ்ல விளாட்றதுனால எனக்கு அவ்வளோ கண்ட்ரோல் வரல. ஒன்றும் வந்துருச்சுன்னா நம்ம ஜாலியாக விளாடிடலாம். நேற்று தான் நான் வந்து இதில் என்கிட்ட இருக்குதுனால நேற்று தான் நான் விளாட ஆரம்பித்தேன். ஸோ வந்து அதனால கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. 3 ஸ்டார்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு பெட்டி கிடச்சிருக்கு. 330. வாவ் பதையல். வாவ் 1350 rupees. 2 diamonds. சூப்பர். வாவ் என் வீட்டை நான் வந்து காட்டலான்னு வச்சுருக்கேன். ஓகே நம்மளுக்கு நிறைய நீ காசு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இருக்குல்ல, நம்ம பண்ணிடலாம். ஒரு கல்ல 2 மாங்காய் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் எனக்கு ஒரு கல்ல 4 மாங்காய் கிடச்சிருக்கு. 2 gems again. வா இன்னைக்கே நம்ம வந்து ஒரு 4 gems மேலே 4 5 6 gems. இது என்ன புதுசாக இருக்குது. பேபிஸ் இருந்தாலும் ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஓகே இப்போ என்னோடய வீடு எங்கன்ட்டு பார்த்துடலாம். ஆனால் ஏறி தான்ப்பா போவேன். வீடு மேலாம் ஏற முடியாது. மகேஸ்வரியா 30 likes இருக்கு என்னோடய வீட்டுக்கு. ஸோ வீடு அதாவது வீடு என்னோடய பட்ஜெட்டில் வாங்க முடியுதான்னு பார்ப்போம். என்னோட பட்ஜெட்டில் வாங்க முடியுதான்னு பார்ப்போம். என்ன Bye guys, see you in next video.